பேராசிரியர் ரவிக்குமார் அவர்கள் என் அன்பு தம்பி, அவருக்கு எனது வணக்கங்கள். நான் பெரிதும் மதிக்கும் பெரியவர் அவை நடராஜன் அவர்கள். நான் எத்தனையோ அரசு அதிகாரிகளை என் வாழ்நாளில் பார்த்திருக்கிறேன். அரசு பணியில் இருப்பவர்களை பார்த்திருக்கிறேன். IAS, IPS, DGP, துணைவேந்தர்கள். இதில் பெரும்பான்மையினர் எனது வாடிக்கையாளர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்களை நான் பார்த்து பார்த்து பழகிய காரணத்தினால் எனக்கு தெரியும், பதவியில் இருக்கும்போது ஒரு DGP-ஆக SP-ஆக இருக்கும்போது அவருக்கும் செல்யூட் அடிப்பார்கள், அவர் கூட வரும் அவர் வளர்ப்பு நாய்க்கும் செல்யூட் அடிப்பார்கள். ஆனால் பதவி போன பிறகு அவர் அவருடைய இலாகாக்கே வரமாட்டார். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கூர்க்கா கூட அவருக்கு செல்யூட் அடிக்க மாட்டான். எங்கள் முன்னாள் என்றும் துணைவேந்தர் ஐயா, நீங்கள் ஜபார் ஐயா கைத்தட்டணும் இருக்கு. என்றது முன்னாள் என்றதை கற்றுக் கொடுத்தவர் அவர் தான் எனக்கு. எங்கள் முன்னால் நீங்கள் என்றும் துணைவேந்தர் தான். உங்களுக்குரிய மரியாதை பெருகுமே தவிர குறையாது. ஏனென்றால் பதவியில் இருக்கும் காலத்தில் பதவிக்கு சம்பளத்திற்காக வேலை செய்யாமல் இந்த சமூகத்துக்காகவும் இந்த மக்களுக்காகவும் பணியாற்றிய மாமனிதர் நீங்கள். உங்கள் தலைமையில் இந்த விழா நடப்பதே மிகுந்த சிறப்பு. இந்த விழாவை இங்கே வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரியும் இந்த வீடியோ எத்தனையோ இணையதளங்களில் வரும். இந்த வீடியோவை CD போட்டு டாக்டர் அவர்கள் ஆஸ்திரேலியாவில் இதற்காக ஒரு விழா எடுத்து இந்த CD அங்கே காண்பிப்பார்கள். இதெல்லாம் இப்பொழுது சகஜமாகிவிட்டது. ஒரு செகண்டில் இது பரவிவிடும். ஆகவே உங்கள் தலைமை என்பது இந்த நிகழ்ச்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. நூல் வெளியிட்டு சென்றிருக்கும் என் அன்பு சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள், நானும் அவரும் சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நாடகங்களில் ஒன்றாக நடிக்கிறோம். வர்த்தகத்துக்கு அப்பாற்பட்டும் அவர் ஹீரோயினை, நான் கவிஞனாக நடித்த மங்கை இயக்கிய நாடகம் மேடை ஏறியது. அந்த அளவுக்கு அவருக்கும் எனக்கும் மிகுந்த ஒரு நட்பு உண்டு. ஆனாலும் அவரை நான் நேரிலும் சொல்வதுண்டு, மேடையிலும் சொல்வதுண்டு. அம்மா, நீங்கள் சேற்றில் மலர்ந்த செந்தாமரை. புரிந்தவர்களுக்கு புரியும் எது சேர் என்பது. முல்லை வாய்க்காலில் 1,00,000 பேர் சாகடிக்கப்பட்டார்கள் என்றால் அதற்கு சோனியா காந்தி காரணம் என்று சொன்னால் அது நியாயம் என்று நான் சொல்லுவேன். தனது கணவன் கொலை செய்யப்பட்டான் அவர்களினால் என்ற ஒரு கோபம் ஒரு பெண்ணுக்கு, காங்கிரஸ்காரர்களுக்கு ஒரு கோபம் இருக்கலாம், தங்கள் தலைவனை கொன்றார்கள் என்று. அதனால் அந்த வெறித்தனத்தில் பழி வாங்கினார்கள் என்று சொன்னால் கூட ஒரு வகையில் நியாயம் என்று சொல்லக்கூடியவன் நான். ராஜபக்ஷ அவன் இனத்தின் தலைவன், அவன் இனத்தின் கதாநாயகன். பிரபாகரன் தமிழினத்தின் கதாநாயகன். 2 வெவ்வேறு தளங்களில் 2 கதாநாயகர்கள் போட்டி போட்டுக் கொண்டார்கள். ராஜபக்ஷையில் ராஜதந்திரம், வல்லூர்களை கையில் எடுத்துக் கொள்ளக்கூடிய ராஜதந்திரம், பல்வேறு நாடுகளை கையில் போட்டுக்கொண்ட ராஜதந்திரத்தினால் தனக்கு எதிரியான இனத்தை அவன் அழித்தான் என்பதில், அந்த இனத்தின் ஹீரோவாக அவன் இருக்கிறான் என்பதில் எனக்கு உடன்பாடு. ஆனால் பாவிகளே, தமிழ் மண்ணில் பிறந்த தலைவர்களே, உங்கள் இனத்தை, அந்த பிரபாகரனையும் அந்த மக்களையும் கொன்று குவித்தது ராஜபக்சேயா? சத்தியமாக இல்லை. சோனியா காந்தியா? இல்லவே இல்லை. காங்கிரஸ்காரர்களா? கிடையவே கிடையாது. அந்த 1,00,000 மக்களும் அந்த மண்ணும் அந்த யுத்தமும் தோல்வி கண்டது இந்த மண்ணில் இருந்த சேற்றுத்தனமான கீழ்த்தரமான தமிழ் தலைவர்களால் என்பதை வரலாறு பதிந்து கொண்டுள்ளது. கோட்டைகள் சரிந்ததென்று சரித்திரம் மறப்பதில்லை. சேற்றில் இருந்தாலும் கூட அந்த செந்தாமரை தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் எனக்கு தெரியும் மனசாட்சி உள்ள ஒரு பெண்மணி. மனசாட்சியின் உந்ததினால் அப்போது பேசும்போது அவர் கண்ணீர் வருவதில்லை, ரத்தம் தான் வருகிறது என்பதை உணர்ந்தவன் நான். ஆகவே அவருடைய பணிகள் எந்த இடத்தில் இருந்தாலும் சத்தியத்துக்காக குரல் கொடுப்பார், சத்தியம் வெல்ல வேண்டும் என்பதற்காக ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சகோதரி அவர். திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள்
என் அருமை நண்பர். இந்த தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருக்கும் போது ஒரு செய்தி வந்தது. இந்த ஆண்டில் முக்கியமான வார்த்தைகள் யார் யார் பேசினார்கள் என்று. அதில் ஒரே ஒரு வார்த்தை என்னை திடுக்கிட வைத்தது. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி மார்க்கண்டேய ராஜு அவர் சொல்லிய ஒரு வார்த்தை என்று போட்டார்கள். இந்தியாவின் வளர்ச்சியின்மைக்கும் இந்தியா உருப்படாம போறதுக்கும் காரணம் 90% மக்கள் மத ரீதியாக சிந்திக்கிறார்கள், மத ரீதியாக நடந்து கொள்கிறார்கள், மத வெறியர்களாக இருக்கிறார்கள். சத்தியமான உண்மைதானே ஐயா? தமிழகத்தில் அதை சொன்ன போது எனக்கு ஒன்று தெரியும். என்னதான் மனிதம் பேசினாலும், என்னதான் சமத்துவம் பேசினாலும், எது நட்பு பேசினாலும், மனித உருவத்தில் இருக்கக்கூடிய உருவம்தான் மனிதன். ஆனால் அவனுக்குள் இருக்கக்கூடிய வெறித்தனம் 95% மக்கள் சாதி வெறியர்களாகத்தான் இருக்கிறார்கள். இதை சொல்வதில் எனக்கு மகிழ்ச்சி தான், உண்மைதான், யாரும் மறுக்க முடியாது. இந்த சாதி இதுதான் எங்கள் சமூகத்தை மிக கீழ்த்தரமான அரசியல் சாதி, இடஒதுக்கீட்டில் சாதி, பொண்ணு கொடுக்கிறதுல சாதி, பொண்ணு எடுக்கிறதுல சாதி, பழகுறதுல சாதி, எதில் இல்லை சாதி. இந்த சாதி சமூகத்துக்கு சாவுமொழி அடிக்க வேண்டும் என்பதில் மிகவும் அக்கறை உள்ள, எல்லா சாதியினராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையான மனிதன், உண்மையான மனிதநேய மனித சிந்தனை உள்ள மாமனிதன் என் அருமை நண்பர் பூணூல் போட்டு இருக்கும் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள். சரியா பிறகு சாதி சிந்தனை இல்லாத மனிதன் பாலுமணி என்றார் அவர்கள். இங்கே படம் பிடிக்கும் போது சொன்னார், ஐயா கூப்பிட்டார், அருகில் வாருங்கள். இல்ல நான் பின்னால்தான் இருப்பேன், ஏன்னா நான் கேமராமேன். உண்மைதான். எனது நீண்ட கால நண்பர். வசனம்தான் சினிமா என்று ஒரு காலத்தில் இருந்தது. வசனம் சினிமா இல்லை. கதாநாயகனுடைய சிலுமிச விளையாட்டுகளும் காதலும் தான் சினிமா என்று இருந்தது. ஹீரோயிசம் அதுவும் சினிமா இல்லை. ஆடம்பர செட்டுகள், அடிதடிகள், இதுதான் சினிமா என்று இருந்தது. அதுவும் சினிமா இல்லை. சினிமா என்பது கேமராவில் வரையப்படும் ஓவியம், கேமராவில் படைக்கப்படும் படைப்பது, கேமராவில் காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம் அது என்பதை இந்த மண்ணில் நிரூபித்து காட்டியவர் பாலுமணி. அந்த கேமரா சாதனத்தை கண்டுபிடித்தவனே இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் இந்த கேமராவை என்பதை நினைத்து இவரை நினைத்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அந்த சாதனத்தை பயன்படுத்தியவர். கேமராவுக்கு முன்னால யார் இருக்காங்கன்னா யாருக்கும் தேவை கிடையாது. கேமராவுக்கு முன்னால ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்தா கூட கேமராக்கு பின்னால இருக்கிறவங்க கலைஞரா இருந்தா சூப்பர் ஸ்டாரும் கலைஞராகிடும். கேமராவுக்கு முன்னால கலைஞர் இருந்தா கூட பரவாயில்ல, கேமராக்கு பின்னால ஒரு சூப்பர் கேமராமேன் இருந்தா கழுதையும் சூப்பர் ஸ்டார் ஆகுன்றத பல தடவை நிரூபித்தவர் பாலுமணி. இவருக்கு ஒரு ஓய்வு காலம் என்று ஒன்று வந்ததாக நினைத்துக் கொண்டு இந்த ஓய்வு காலத்தை எப்படி பயன்படுத்துவது என்ற நினைப்பில் என்னை சந்திக்க எனது அலுவலகத்துக்கு வந்தார். இனிமேல் ஓடிஐ எல்லாம் செய்ய நான் விருப்பம் இல்லை, அதனால ஒரு திரைப்பட கல்லூரி ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். ஆனால் வர்த்தகம் சார்ந்ததா இருக்கு. இந்த வர்த்தக நடவடிக்கைகள் எனக்கு தெரியாது. இந்த லைசன்ஸ் போக்குவரத்து இது நீங்க தான் நம்பர், கொஞ்சம் அது எப்படி இருக்கும் சொல்லுங்க. எனக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. ஒன்று, ஒரு சாதாரண டிராவல் ஏஜென்சி, ஒரு கூழாங்கல்லாக இருக்கக்கூடிய இந்த டிராவல் ஏஜென்சி பிகேடி பாலனை சந்திக்க ஒரு இணையமே என் அலுவலகத்துக்கு வந்தது. அது எனக்கு பெருமை. அவன் சொன்னேன், என் அன்பு நண்பரே, திரைப்படம் எடுத்தீர்கள், கேமராவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னீர்கள், சாதித்தீர்கள், வெளியில் உங்கள் பேர் தமிழக சினிமாவில் வரலாற்று இடம்பெற்று விட்டது. ஆனால் என்னை பொறுத்தவரை அதான உங்கள் வாழ்க்கை.
நீங்கள் படைக்கப்பட்டது இனிமேல் தான் தமிழக சினிமாவில் நல்ல படைப்பாளிகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் உங்களை படைத்திருக்கிறார். அதற்காகத்தான் இந்த திரைப்பட கல்லூரி சிந்தனை உங்களுக்கு வந்திருக்கிறது. நீங்கள் செய்யுங்கள், எங்கள் தோள்கள் துணைக்கும், எங்கள் நெஞ்சங்கள் வாழ்த்து என்று சொன்னேன். இன்று அந்த திரைப்பட கல்லூரியில் படித்து வெளிவந்தவர்கள் பல வெற்றி படங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். சரியா? பல வெற்றி படங்கள் இப்பொழுது வெற்றி பெற்று ஓடிக்கொண்டு படங்கள் அந்த திரைப்பட கல்லூரியில் இன்னும் வருவார்கள். வாழுமகேந்திரா யுகம் என்று சொல்லப்படும் அளவுக்கு தமிழ் திரையுலகை உருவாக்கி கொண்டிருப்பவர் அவர். உங்களோடு பழகுவதில் எனக்கு பெருமைதான். எஸ்போ அவர்கள் எனக்கு நிறைய எழுத்தாளர்களோடு சம்பந்தம். நான் சுற்றுலா பயணமாக இருந்தாலும் இவர்களோடு எல்லோரும் நெருக்கம் உண்டு. எனக்கும் தெரியும் எழுத்தாளர்கள் எப்படி இருப்பார்கள் என்று. எழுத்து ஒன்று பேச்சு ஒன்றாக இருப்பவர்களை கூட நான் பார்த்து சகித்துக் கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன். மிக ஜெயமாக எழுதி வெற்றி கொடி நட்டவர்கள் எல்லாம், மக்களை காந்தமாக இழுத்தவர்கள் எல்லாம் கடைசி காலத்தில் மண்டியிட்டு தங்கள் எழுத்துக்களையும் தங்கள் சுயமரியாதையும் இழந்த வரலாறை தமிழ் இலக்கிய வரலாறு பதிந்து கொண்டுள்ளது. மறுப்பதற்கு இப்படி எத்தனையோ எழுத்தாளர்கள் நீர்த்து போனார்கள். எத்தனையோ எழுத்தாளர்கள் பேனாமுனை மழுங்கி போனது. எனக்கு தெரிய, எனக்கும் அவருக்கும் 42 வருட கால உறவு. அவர் எனக்கு ஆசிரியர். தமிழ் எழுத்தாளர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்றால் எப்படி எஸ்போ கற்றுக் கொடுத்தது? எஸ்போவால் எழுத்து பயிற்சி பெற்றவர், எஸ்போவால் சிந்திக்க கற்றுக்கொண்டவர். அங்கே ஒரு சமூகம், எழுத்து சமூகம், தமிழ் எழுத்து சமூகத்தை உருவாக்கியவர். ஐரோப்பிய நாடுகளுக்கு போனால் அங்கேயும் தமிழ் எழுத்தாளர்கள் எழுதுகிறார்கள். எப்படி அங்கே ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன் எப்படி எஸ்போ கற்றுக் கொடுத்தது? ஆஸ்திரேலியா அதை ஒரு யாகமாக நடத்துகிறார். தமிழ் எழுத்தாளர்களை உருவாக்க வேண்டும், தமிழ் கவிஞர்களை உருவாக்க வேண்டும், தமிழ் பதிப்புகள் வர வேண்டும் என்பதில் 81 வயதிலும் தளராத மனிதன், சிந்தனையிலும் எண்ணத்திலும் உடலிலும் அவரோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை இறைவன் அவர் காலகட்டத்தில் எனக்கு கொடுத்தான் என்பது என் வாழ்நாள் பெருமை. எத்தனையோ பேருடைய எழுத்துக்கள், அவர்களுடைய பேனா எழுதப்படும் போது சமூகம் கெட்டு போய்விடுகிறது. சிலரது எழுத்தினால் தடம் புரண்டு போய்விடுகிறார்கள், சில எழுத்தினால் காயப்பட்டு போய்விடுகிறார்கள். சொல்வார்கள், குழந்தைகள் புத்தகத்தை கிழித்தால் அனுமதித்து விடுங்கள், புத்தகங்கள் குழந்தைகளை கிழிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதே போட்டுதான் எஸ்போவின் எழுத்தை வாசிப்பவன் மட்டும்தான் நல்ல சிந்தனையாளனாக இருக்க முடியும். அப்படியான எழுத்து எஸ்போவின் சிந்தனை மிக நேர்த்தியான சிந்தனை, சத்தியமான சிந்தனை. ஒரு காலத்தில் எனக்கு தெரியும், முற்போக்கு எழுத்தாளர்கள் என்ற ஒரு பிரிவு, பிற்போக்கு எழுத்தாளர்கள் என்ற ஒரு மதம். இப்படி இதற்கு இடையில் நான் முற்போக்கு எழுத்தாளரும் இல்லை, நான் பிற்போக்கு எழுத்தாளரும் இல்லை, நான் நட்போக்கு எழுத்தாளர் என்று ஒரு தனக்கான ஒரு எழுத்து உலகத்தையே உருவாக்கி கொண்டு, ஒரு எழுத்து சமூகத்தையே உருவாக்கி, எழுத்தாளர்களை உருவாக்கி, இன்றும் கம்பீரத்துடன் என்னை விட இளமையோடு, என் தலையை பாருங்கள் முழுக்க பழுத்து விட்டது, அவர் தலை இன்னும் கருப்பு முடி, கை இல்லை. நான் அவரும் போனால் நான் வயதியனாகவும் அவர் இளைஞனாகவும், அந்த அளவுக்கு உடல் உறுதி, மன உறுதி, எழுத்து உறுதியை கொண்ட ஒரு மாபெரும் எழுத்தாளர் இந்த புத்தகத்தை வெளியிடுகிறார் என்றால் அது மிகப்பெரிய பெருமை. ஐயா அப்துல் ரஹ்மான் அவர்கள், எத்தனையோ பேர் வந்து விட்டார்கள் அவருக்கு பிறகு கவிஞர்கள். திரையுலகில் எத்தனையோ பேர் எழுத ஆரம்பித்து விட்டார்கள், எத்தனையோ பேர் பணம் சம்பாதித்து விட்டார்கள். இவருக்கு பிறகு எனக்கு தெரியும், 30 வருடங்களுக்கு முன்னால் நான் வெறும் 50 ரூபாயில் ஒரு ராஜில் தங்கி கொண்டிருந்தேன் சைதாப்பேட்டையில், மெட்ராஸ் பில்டிங், இலக்கம் 59. அந்த லாட்ஜுக்கு ஐயா வருவாரு 30 வருடங்களுக்கு முன்னால். ஐயாக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ஏகாம்பரம் அந்த லாட்ஜின் ஓனர், இவருடைய மாணவர்
இவர் மெட்ராஸ் வந்தால் அங்கே தங்குவதற்காக வருவார். நான் அங்கே அந்த பிளாட்பாரத்தில் படுத்து கிடந்தவன் ஐயா. அன்றிலிருந்து அவரை பார்த்து கொண்டிருப்பவன். யார் யாரோ எழுதுறாங்களே, யார் யாரோ கருத்த இவர் இவ்வளவு பெரிய ஆளு, ஏன் இவரு ஒரு யாரும் பட்டம் கொடுக்கலையே, ரவி பேரரசு அந்த ஏதாவது ஏன் இவருக்கு என்ன ஆச்சு? இல்ல பெரிய புஷிங் இல்லையா, சிபாரசு இல்லையா, இல்ல என்ன வழக்கம் போல இந்த சினிமாத்தனங்கள் தெரியாதா, என்ன எனக்கு ஒரு பண்பு இவருக்கு என்ன, ஏன் இவர் சினிமாவில் இவர் முடியலை, இவர் எவ்வளவு பெரிய ஆளு. அப்பொழுதுதான் ஒரு கட்டத்தில் அவரது அறிக்கை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. சினிமா என்பது அம்மிக்கல். இந்திரா காந்தி சுடப்பட்டு இறந்திருக்கிறார். அப்பொழுது வருகிறது இந்திரா காந்தியானார். இவ்வளவுதான். காந்தியும் சுடப்பட்டு செத்தாரு, இந்த அம்மாவும் சுடப்பட்டு. அவர்தான் கவிஞர். இந்திரா காந்தியானார். இதுக்கு மேல என்ன சொல்லணும்? என்ன சொல்ல வேண்டியிருக்கு கவிதையில? இதுக்கு என்ன மரபு, இதுக்கு என்ன வெண்பா? விஷயம் போயிட்டு சேரணும். வட்ட செய்தியை சொன்ன தாகூர் எஸ்கோ அவர்கள் இவர் சட்டர்ஜி உருவத்திற்கு இருக்கிறார். அந்த அளவுக்கு முதல் முயற்சி குழந்தை தவழும் போது கொஞ்சம் தடுமாறும், கீழே விடும். தடுமாறுகிறாயே என்று அடிக்க முடியாது குழந்தைகளை. எழுத்துலகில் ஒரு குழந்தை கத்தி தூக்கியவர்களெல்லாம் மற்றவரை குத்தி கொலை செய்ததாகத்தானே வரலாறு. இவர் மட்டும்தானே கத்தி தூக்கும் போது செத்து போகக்கூடிய நோயாளி உயிர் பெற்று எழுமுகிறான். அவ்வளவு பெரிய அறுவை சிகிச்சை நிருபர் அல்லவா அவர். இவர் எழுத்து என்பது அவருக்கு என்ன ப்ரொஃபஷனலா? இல்லை. ஆஸ்திரேலியாவில் மிகுந்த பெருமைக்குரிய எத்தனையோ ஆஸ்திரேலிய வெள்ளையர்களின் உயிரையும் காப்பாற்றி அவர்களால் கையெடுத்து கும்பிடக்கூடிய இடத்தில் இருக்கும் ஒரு மாபெரும் மருத்துவர் அவர். யாரை கையெடுத்து கும்பிடுவார்கள்? இறைவனை கும்பிடுவார்கள். அதுக்கு அடுத்ததாக ஆபரேஷன் தியேட்டர் போனாலும் வியாதி டாக்டர் நோக்கி தான், ஐயா என்ன காப்பாற்றுக்கணும். சாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, ஒரு புண்ணாங்கும் கிடையாது. மருத்துவர் எந்த ஜாதியாக தான் அவன் கையெடுத்து கும்பிடுவாங்க. கையெடுத்து கும்பிடக்கூடிய இடத்தில் ஒரு மருத்துவ துறையில் நன்றாக படம் பார்க்கக்கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு துறையில் இருந்து கொண்டு இவருக்கு ஏன் வேலை கவிதை எழுதணும்? என்ன தேவை? இந்த கேள்வி எனக்கு வந்துச்சு. ஆனாலும் ராமநாதன் ஐயா அவர்கள் அதிகார டாக்டர்கள், மனநல டாக்டர்களுக்கு மிகுந்த மவுசு. 180% மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் தமிழர்கள் என்று அவர்கள் புள்ளி உலகத்தை வைத்துக் கொள்வோம். காரணம் தேடினார்கள். ஏன் இவர்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறார்கள்? டாக்டர்களே, தமிழ் மொழியில் நீங்களும் சாதிக்க முடியும், நீங்களும் சாதிப்பீர்கள். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.